திருவாரூர் விழுப்புரம் கல்யாண சுந்தரம். இதுதான் திருவி.க. நகர். திருவி கல்யாண சுந்தரம். இது ஒரு பட்ட பெயர் தான். அவருடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம். திருவாரூரில் பிறந்தவர். விழுப்புரத்தில் வாழ்ந்தவர். ஒரு நல்ல பேச்சு திறமை உள்ளவர். தமிழ் தென்றல் என்று அவருக்கு ஒரு அடையாள மொழியும் உண்டு. இந்த தொழிற்சங்க பேரவையில் அவர் நடத்தியுள்ளார், பத்திரிகை நடத்தியுள்ளார். இது ஒரு சிறிய குறிப்பு தான். உள்ளொளி என்ற ஒரு புத்தகத்தை அவரே எழுதியுள்ளார். ஒளி என்றாலே வெளிச்சம், உள் என்றாலே நம் அகம், அகத்தில் இருக்கக்கூடிய ஒளிதான். அதை ஞானம் என்று கூட சொல்வார்கள். அந்த உள் ஒளி எப்படி வருகிறது என்பதை, அதுதான் சுவாரஸ்யமான விஷயம். நம் உடலில் இருக்கக்கூடிய, உள்ளத்தில் இருக்கக்கூடிய, அகத்தில் இருக்கக்கூடிய இருளை நீக்கிவிட்டால் அங்கே ஒளி தோன்றும். அதை தான் வள்ளலார் அவர்களும் அருட்பெரும் ஜோதி என்றார். வெளியில் அல்ல, தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஜோதி. நாம் வானத்தில் பார்க்கிறோம், சூரியனை பார்க்கிறோம், நட்சத்திரங்களை பார்க்கிறோம். இதெல்லாம் புறத்தில் இருக்கிறது. ஆனால் அகத்தில் ஒரு ஒளி வேண்டுமென்றால் அதுதான் உள் ஒளி. அந்த ஒரு பயிற்சியின் மூலம் அந்த ஒளியை நாம் பெற முடியும். அதுக்கு தேக பயிற்சி, மனப்பயிற்சி எல்லாமே தேவை. மனதை கட்டுப்படுத்தினால் நமக்குள்ளே ஒரு ஞானம் தோன்றும். அதைத்தான் திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள் சொல்லியுள்ளார். முயற்சி செய்யலாமே. உள்ளொளி நமக்கு கிடைக்கும், ஞானம் பெற முடியும், நல்ல சிந்தனைகள் வரும், நல்ல பேச்சாற்றல் கிடைக்கும். பலருக்கு நம் கிடைத்த அனுபவத்தை, அந்த அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்ல முடியும். இது எனது கருத்தாகும்.